இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் வந்து தீர்ந்து போயிடுச்சு. புதுசாக அம்மா ஒரு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்துருந்தாங்க. அதை தான் இப்போ வந்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்துடுவோம். குழம்பு மிளகாத்தூளுங்க. நாங்கள் வேறு எந்த மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டோம். சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு எதுவாக இருந்தாலும் இந்த மிளகாத்தூள் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். மீன் குழம்பு வைக்க தேவையான தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு அம்மா தான் வைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் அம்மா இந்த மாதிரி ஃபஸ்ட்டே குழம்பு வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கரைச்ச தண்ணியை ஊற்றிட்டாங்கன்னா நல்லா கொதித்து வரும்போது மீன் போட்டு இறக்கிடுவோம். சிம்பிளாக வச்சுருவாங்க, ஆனால் டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்குங்க. ஸோ அம்மா வந்து குழம்பு கரைச்சிட்டாங்க. நான் வந்து வெங்காயம், தக்காளிலாம் வந்து வதக்கிட்டு பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணேன்னா சாதமும் கொதிச்சிட்டு இருந்தது. சாதத்தை வடிச்சிட்டு மீனும் ஒரு பக்கம் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் எல்லாமே டக்கு டக்குன்னு ரெடி ஆகும். நம்ம சூடாக வச்சு சாப்பிடலான்னு. யாருக்கெல்லாம் மீன் ஃப்ரை பிடிக்கும்?